இங்க ஒரு சின்ன பையன் மளிகை கடையில நிறைய பொருளை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு வேகமா போய் ஒரு வீட்டுல கொடுக்குறான். இப்ப இவன் செஞ்ச வேலைக்காக காசு கேட்பான்னு பார்த்தா பவுடர் கேட்கறான். அந்த பவுடருமே அவங்க கையில கொட்டினோடனே அந்த பவுடர் மூஞ்சில பூசிட்டு கிரவுண்ட்ல நடக்கிற பர்த்டே பார்ட்டியை பார்க்க வேகமா ஓடி போறான். அங்க இருக்க எல்லாருமே புது சட்டை போட்டிருக்கனால ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததை பார்த்துட்டு இருக்கான். ஆனாலுமே அங்க இவன் கூட படிக்கிற பசங்க வந்து இவன் கிழிஞ்ச சட்டையை பார்த்து கிண்டல் பண்றாங்க. இவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிருது. ஏன்னா இந்த பையனுக்கு அப்பா அம்மா இல்ல, இந்த ஊர் தான் இவனை பாத்துக்குது. இவன் ஸ்கூல்ல தான் குளிப்பான் தூங்குவான். அப்படியே அவங்க கொடுக்குற சின்ன சின்ன வேலையை செய்யறனால அந்த ஊர் மக்களே அவனுக்கு சாப்பாடு போட்டுறாங்க. ஆனாலுமே அவன் மேல உண்மையா அவன் கூட படிக்கிற ஒரு குட்டி பொண்ணு தான் அவன் மேல பாசம் வச்சிருக்கா. இவனுக்கு எப்பெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த குட்டி பொண்ணு தான் இவனுக்கு கொடுப்பா. இப்படியே இவங்க ரெண்டு பேருமே வளர்ந்து பெரியவங்களாகி காதலிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் மேல இருக்க அன்பு மட்டும் குறையவே இல்லை. என்னதான் இவன் ஒரு லோன் ஏஜென்டா இருந்தாலுமே அந்த பொண்ணுமே இவன் மேல அதிக அன்பு வச்சிருப்பா. அப்படியே ஒரு நாள் அந்த பொண்ணோட டான்ஸ் காம்படிஷனை இவன் பார்க்க போவான். அப்ப அந்த பொண்ணுமே ஸ்டேஜ்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு